ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் கலாச்சாரத்துறை இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு தான். எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா கணக்கு பதிவியல் அலுவலர் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நிர்வாக அலுவலர் கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. காப்பி எடிட்டர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. காணொலி எடிட்டர் கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி. ஆவணப்படுத்துதல் உதவியாளர் கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கைவினை தொழில் பயிற்றுனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்தி மொழிபெயர்ப்பாளர் பார்த்தா 1 வேக்கன்சியும், கணக்கு பதிவில் எழுத்தர் பார்த்தா 2 வேக்கன்சி, கீழ்நிலை பிரிவு எழுத்தர் 6 வேக்கன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்பர் 2 வேக்கன்சி. டோட்டலாக ஒரு சில வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10க்கு மேற்பட்ட பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/10/2024க்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிடிஎஃப்பில் ஜாப் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கௌண்ட் ஆஃபீஸர் பார்த்தா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் பார்த்தா 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காப்பி எடிட்டர் கேட்டிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேட்டில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் பார்த்தா முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதேமாரி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, குவாலிஃபிகேஷன் எடுத்த. அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ எடிட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரியில் பார்த்தா ஃபிலிம் எடிட்டிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது டிப்ளமோவில் பார்த்தா கிராஃப்ட் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அல்லது இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக அக்கௌண்ட்ஸு கிளர்க்கு கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க. 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். டைப்பிங் கேட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்டர் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் 12th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து ஜாப்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி செல்ஃப் அட்ரஸ் போட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டெல்லிக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா பதவிக்கு மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ரிசீவ்டு த்ரூ இமெயில் ஆர் அப்ளிகேஷன் which do not meet the criteria அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ மெயில் அல்லது அப்ளிகேஷன் பார்த்தா அனுப்பணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ் போட்டு அனுப்பி வச்சுருங்க. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி 250 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் ஃபேவர் ஆஃப் ஜென்ரல் கிராண்ட் இன் எய்ட் அக்கௌண்ட், இதுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தா டிடி எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க, பே பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அதில் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டையும் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஜாபில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.